La 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 li la 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 li la 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 li la 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 la. எல்லோருக்கும் வணக்கம். தமிழ்நாடு ஆயுஷ் அப்ளிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதில் நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குது. அதில் மேஜரான டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன கோட்டா என்னென்னு தெரியாமல் இருக்குது. ஸோ கவர்மெண்ட் கோட்டா எதுக்கெல்லாம் நான் எந்த காலேஜுக்கு நான் அப்ளை பண்ண போகிறேன், அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா எந்த காலேஜுக்கு அப்ளை பண்ண போகிறேன், இந்த ஆல் இந்தியா கோட்டா எந்த காலேஜுக்கு நான் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ அதை பற்றி ஃபுல்லாக இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். அஃபிஷியல் வெப்சைட் ஃபார் அப்ளையிங் ஆயுஷ் கவுன்சிலிங். ஸோ அஃபிஷியலாக ஒரு வெப்சைட் ஆயுஷ் கவுன்சிலிங் அப்ளை பண்ண என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.tns.tn.gov.in என்ற வெப்சைட்டும் டிஎன் ஆயுஷ் செலெக்ஷன்.org என்ற வெப்சைட், ரெண்டு வெப்சைட் வந்து அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இந்த அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே போயிட்டிங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு லிங்க் ஒன்று வரும் ஆக்சுவலாக. ஸோ அந்த லிங்க்குள்ளே நம்ம இப்போ கிளிக் பண்ணோம்னா ஸோ கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, இந்த ஆல் இந்தியா கோட்டா, இந்த 3 கோட்டாவும் வரும். ஸோ இந்த 3 கோட்டாவில் இந்த கோட்டா எதுக்கெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் கோட்டா. கவர்மெண்ட் கோட்டாவுக்கு நான் எதுக்கெல்லாம் நான் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி அண்ட் யுனானி இருக்கிற கவர்மெண்ட் காலேஜஸ், ஓகேங்களா, கவர்மெண்ட் காலேஜஸ். ஸோ கவர்மெண்ட் கோட்டானா கவர்மெண்ட் காலேஜஸ். அண்ட் தென் ப்ரைவேட் காலேஜஸ், ப்ரைவேட் காலேஜஸில் இருக்க கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இல்லாட்டி செல்ஃப் ஃபைனான்சிங் சீட்ஸ், ப்ரைவேட் காலேஜஸ் சச்சஸ் சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி. ஸோ இந்த 3 கோர்ஸுக்குரிய ப்ரைவேட் காலேஜஸில் இருக்க கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ்க்கும் அண்ட் தென் 7.5 ரிசர்வேஷன் இருக்கீங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்களும் இந்த கவர்மெண்ட் கோட்டான்ற அப்ளிகேஷனை நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும், ஓகேங்களா. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட், மேஜர் பாயிண்ட். கவர்மெண்ட் காலேஜில் போய் சேரணும்னா, ஓகேங்களா. அண்ட் தென் ப்ரைவேட் காலேஜில் இருக்க கவர்மெண்ட் சீட்ஸில் நான் போயிட்டு சேரணும் அப்படின்றவங்க 7.5 ரிசர்வேஷனில் வரவங்க. அண்ட் தென் ஸோ இவங்கெல்லாம் வந்து இந்த கவர்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷனை வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னு இருக்குங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சித்தா, ஆயுர்வேதா அண்ட் ஹோமியோபதி, யுனானிக்கு எந்த ஒரு ப்ரைவேட் காலேஜஸுமே இல்லை. ஸோ மேனேஜ்மெண்ட்டில் சித்தா, ஆயுர்வேதா அண்ட் ஹோமியோபதி இருக்க ப்ரைவேட் காலேஜஸில் இருக்க மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸை. ஸோ ப்ரைவேட் காலேஜஸ்லேயே சீட்ஸை மொத்தமாக வந்து 3 விதமாக பிரிப்பாங்க. இப்போ வந்து ஒரு காலேஜில், ப்ரைவேட் காலேஜில் 100 சீட் இருக்குது அப்படின்னா அந்த 100 சீட்டில் வந்து 50 சீட் வந்து கவர்மெண்ட் கோட்டா, 25 சீட் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா, மிச்ச 25 சீட்ஸ் வந்து ஆல் இண்டியா கோட்டா அப்படி பிரிப்பாங்க. ப்ரைவேட் காலேஜஸில் இருக்க சீட்ஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னா ப்ரைவேட் காலேஜஸில் இருக்க மேனேஜ்மெண்ட் சீட்ஸ். இதுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5 lakhs. ஸோ ப்ராஸ்பெக்டஸில் வந்து கொடுத்துருப்பாங்க எவ்வளோ வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்ட்டு. அண்ட் தென் வந்து ஆல் இண்டியா கோட்டா. ஸோ இந்த ஆல் இண்டியா கோட்டா எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி இதில் இருக்க ப்ரைவேட் காலேஜஸில் இருக்க ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸை. ஸோ வந்து இந்த ஆல் இண்டியா ப்ரைவேட் காலேஜஸில் 3 விதமாக சீட் பிரிச்சிருக்கீங்களா. கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் வந்து கவர்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷன் வந்துருமா, மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷன் வந்துருமா, ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸை இந்த ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ் மூலமாக வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆல் இண்டியா கோட்டா அப்ளை பண்ணும்போது நீங்கள் வந்து ப்ரைவேட் காலேஜஸ் இருக்க சீட்ஸை மட்டும்தான் எடுக்க முடியும், நாட் கவர்மெண்ட் காலேஜஸ், ஓகேங்களா. கவர்மெண்ட் காலேஜஸில் இருக்க ஆல் இண்டியா கோட்டா சீட் கவுன்சிலிங்கே வேறு, அதை ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அது 8866 தான் நம்ம இப்போ அப்ளை பண்ணணும். ஸோ இந்த தமிழ்நாடு ஆயுஷில் இருக்க ப்ரைவேட் காலேஜஸில் இருக்க ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸு. ஸோ கவர்மெண்ட் கோட்டாவுக்கு அப்ளிகேஷன் வந்து கவர்மெண்ட் காலேஜஸில் போய் சேரணும்னா, அண்ட் தென் ப்ரைவேட் காலேஜஸில் இருக்க கவர்மெண்ட் சீட்ஸ் இல்லாக்கிட்டி அது வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் அப்படின்னு கூட சொல்லுவோம் இல்லையா, அந்த காலேஜ். அண்ட் தென் 7.5 ரிசர்வேஷன். மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷன் எதுக்குன்னா ப்ரைவேட் காலேஜஸில் இருக்க மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ்க்கு போய் சேர்றதுக்கு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டா அப்படின்னா ஆல் இண்டியா கோட்டா ப்ரைவேட் காலேஜஸில் இருக்க ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸில் போய் சேர்றதுக்கு. ஃபஸ்ட்டு இது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ண பாருங்கள் மேக்ஸிமம். ஸோ நிறைய பேருக்கு இந்த விஷயம் வந்து தெரியாமல் இருக்குது. ஸோ இந்த கோட்டா எதுக்கு நான் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கோட்டாக்கில் நீங்கள் அப்ளை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து எல்லா விஷயமும் உங்களுக்கு வந்து தெரிய வரும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த காலேஜஸ்க்கு நான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் தென் கவர்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணால் ஸோ இந்த கவர்மெண்ட் காலேஜஸ் சாய்ஸ் ஃபில் வரும். அண்ட் தென் வந்து கவர்மெண்ட்
கோட்டா இன் ப்ரைவேட் காலேஜஸ் சாய்ஸ் ஃபில் வரும். இதெல்லாம் சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது ஸோ இந்த காலேஜ் சாய்ஸ் ஃபில் பண்ண போகிறோம், இந்த சீட்ஸ் அவைலபிலிட்டி இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரிய வரும். மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்ளை பண்ணும்போது ஸோ சீட் அவைலபிலிட்டி மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாய்ஸ் ஃபில்லிங்கில் நமக்கு வந்து வரும். அதே மாதிரி தான் ஆல் இண்டியா கோட்டா போகும். ஸோ ஆல் இண்டியா கோட்டா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அந்த எவ்வளோ இருக்கும் அப்படி வந்து ஒவ்வொரு கோட்டாவோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எதில் நான் போய் பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஸ்பெக்டஸில் தெளிவாக வந்து கொடுத்துருப்பேன் இவ்வளோ இருக்கும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸில் போகணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ கவர்மெண்ட் கோட்டா இன் ப்ரைவேட் காலேஜஸ் அதில் போகணுன்னா 1.5 lakhs கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் வந்து கவர்மெண்ட் காலேஜஸில் நான் போய் சேரணும் அப்படின்னா எனக்கு எவ்வளோ வந்து ஃபீஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர் 15,000 மேக்ஸிமம் இருக்கும். மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படி போகணுன்னா 2.5 lakhs. அண்ட் தென் ஆல் இண்டியா கோட்டா போனீங்கன்னா 1.25 lakhs. ஸோ இந்த மாதிரி வந்து ப்ராஸ்பெக்டஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து அண்ட் தென் ஹாஸ்டல் ஃபீஸுமே தனித்தனியாக வந்து இருக்கும். ஸோ ஹாஸ்டல் ஃபீஸ் ஒவ்வொரு காலேஜிலும் ஒவ்வொரு மாதிரி வந்து ஹாஸ்டல் ஃபீஸ் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ மேக்ஸிமம் 3 கோட்டாவுக்குமே அப்ளை பண்ணுங்க பாருங்கள், ஓகேங்களா. ஸோ 3 கோட்டாவுக்கும் நம்ம அப்ளை பண்ணும் போது மட்டும்தான் நமக்கு வந்து கிளியர் கட் நம்ம ஸோ அப்ளிகேஷன் தானே. ஸோ ஒரு காலேஜஸில் நமக்கு பிடிச்ச காலேஜில் நம்ம எடுக்க முடியலனாலும் நெக்ஸ்ட் கோட்டாவில் நம்ம போய் அப்ளை பண்ணி எடுத்து நம்ம வந்து சீட்ஸை வந்து எடுத்துக்க முடியும். ஸோ நமக்கு பிடிச்ச காலேஜ் ஓகே கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு தெரியும் போது நமக்கு வந்து ஈஸியாக அண்ட் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அப்ளிகேஷன் ஒன்ஸ் தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ 3 கோட்டாவுக்கும் தயவு செஞ்சு எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த சித்தர் குரல் சேனலில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து உங்கள் டவுட் வந்து ஆஸ்க் பண்ணி உங்கள் டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தட்ஸ் இட் கைஸ். பை பை.